அஜ்வைன் கறி மத்ரி. அஜ்வைன்னா ஓமம், கேரம் சீட்ஸ். ஓமம் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு பேக்கரி ஸ்டைல் பப்ஸ்ன்னு சொல்லலாம். ஓமம், மைதா, எண்ணெய் இது 3 இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா, ஒரு 300 கிராம் இருக்கும், 2 கப் மைதா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஓமம், தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு உதிரியே இருக்கணும். அந்த சேம் டைம் நம்ம எடுத்து இப்படி கையில் பிடிச்சி பார்த்தோம்னா பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு. இல்லை எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். இது நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 3 ஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் எனி குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சிடலையா மாவு, அது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை 4 பாகமாக பிரித்து தனித்தனி உருண்டைகளை உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு உருண்டையும் எடுத்து அது 2ஆக பிரிச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மொத்தம் எனக்கு 8 பீஸ் கிடச்சிருக்குது. இப்போது ஒரு உருண்டையாக எடுத்து எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பக்கம் நம்மளோட விரல் தெரியணும். இதே மாதிரி மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டையும் இதேமாரி மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்து வச்சுட்டு நம்ம மைதா ஆயில் சேர்த்து பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். இது மேலே இன்னொரு ஷீட்டை வச்சு அதேமாரி மைதா பேஸ்ட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு
அது மேலே கொஞ்சம் ட்ரை மைதா பவுடர் இருக்கும் இல்லையா, அதை தூவிட்டு அது மேலே இன்னொரு ஷீட்டை வச்சு இதேமாரி நான் வந்து 3 ஷீட் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 வச்சு பண்ணிங்கன்னா நிறைய லேயர் வரும். ஸோ 4 ஷீட் வச்சு பண்ணிக்கோங்க. வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கோமோ அதேமாரி எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி ஃபோல்டு பண்ணி மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது இப்போ 4 சைடு மடித்து விட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் நல்லா மெல்லிஸாக நல்ல பெரிய ஷீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஷீட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மீடியமாக வச்சுட்டு ஒரு பீஸாக அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போதே தெரியும், இந்த மாதிரி தனித்தனி லேயராக அது நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா அது பொன்னிறமாக ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 ரொட்டி தான் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் லேயர் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. நீங்கள் 4 ஷீட் வச்சு பண்ணினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய லேயர் கிடைக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுது. லேயராகவும் நல்லா வந்துருச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் ஓமம் பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.